வாழ்க்கைன்னு சொல்றது. ஓகே, அதுல என்ன இருக்கிறது, ஏற்ற துணை அப்படின்னு சொல்றது என்ன இருக்கிறது வெளியில பார்த்து முடிச்சோம். ஒன்று வந்து ஃபெலோஷிப், கூடி வாழ்தல். ரெண்டாவது வந்து கம்பேனியன்ஷிப், தோழமை. மூன்றாவது வந்து ஃப்ரெண்ட்ஷிப், நட்பு. இது வந்து கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்துக்குள்ள இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். கொஞ்சம் சீக்கிரமா போனதுனால நான் சீக்கிரமா போறேன். நான் இதை கம்ப்ளீட் பண்ண நிறைய இருக்குது, நிறைய படிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போய் முடிக்கிறதுக்காக சீக்கிரமா போறேன். பாருங்க, இந்த திருமணம் அப்படின்னு சொல்லியது இது வந்து ஒரு உடன்படிக்கை உறவு. நீங்க இந்த கிறிஸ்தவ திருமணங்களை பார்த்தீங்கன்னா அதான் புரியும் உங்களுக்கு. கிறிஸ்தவ திருமணங்களை பார்த்தீங்கன்னா பெந்தெக்கோஸ்து திருமணங்கள் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து மாலை போட மாட்டாங்க, தாலி கட்ட மாட்டாங்க, மோதிரம் போட ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா பையனுடைய பொண்ணுடைய கையை பிடிச்சு ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, கரங்களை கொடுத்துட்டு உடன்படிக்கை சொல்லுவாங்க. ஒரு உடன்படிக்கை வார்த்தை, அந்த வார்த்தைகளை படிக்க சொல்லி அந்த உடன்படிக்கையின் மேலதான் அந்த குடும்ப வாழ்க்கை வந்து கட்டப்படுது. அது என்ன அப்படின்னு பைபிள் உடன்படிக்கை ரோல் அப்படின்னா எப்படின்னு கேட்டா, பைபிள்ல நிறைய உடன்படிக்கை இருக்குது. உடன்படிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா ஒப்பந்தம். ஒருத்தர் இன்னொருத்தரோட சொல்லியிருக்க ஒப்பந்தம். ஓகே, நீ இதை செஞ்சா நான் இதை செய்யறேன், அதான் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஒப்பந்தம். பைபிள்ல வந்து நிறைய ஒப்பந்தங்கள் இருக்கு, நிறைய உடன்படிக்கைகள் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு 2 காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வேதத்தினுடைய அடிப்படையான உடன்படிக்கைகள். ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவு உடன்படிக்கை. அது இப்ப என்னது, நீங்க இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்க. அப்ப என்ன சொல்றீங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் என்னுடைய சரீர ஆத்மா ஆவியினுடைய இரட்சகராக கர்த்தராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றப்போ, இதற்கு விசுவாசத்தை சொல்லுகிற பொழுது கர்த்தர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுறார். பாத்தீங்களா, 2 பேருடைய உடன்படிக்கை. அவரு என்ன சொல்றாரு, நீ என்னை ஏற்றுக்கொண்டாயினா நான் உங்களுடைய உலகத்தில் வாசம் பண்ணுவேன். அப்ப அதுக்கு நம்ம என்ன சொல்றோம், வாயை திறந்து உடன்படிக்கை சொல்றோம். சொன்ன உடனே அவர் நம்ம இதயத்துக்குள்ள வாசம் பண்ணுறாரு, ஆவியானவர். அதுதான் மெயினான உடன்படிக்கை. முதல் உடன்படிக்கை அதுதான். ரெண்டாவது வந்து கணவன் மனைவி இடையில இருக்கிற உடன்படிக்கை. அதுதான் நம்ம திருமணங்களை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப நீங்க போன சர்ச்சில் எல்லாம் பாத்தீங்கன்னா தாலியை வந்து கட் பண்ணி விட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல நீங்க, அது யார் சொன்னா இதை வச்சுட்டு தான் சொல்றாங்க. கரங்களை பிடிச்சு சொல்லி உடன்படிக்கை சொல்லியாச்சு, அதுக்கு மேல என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா, அது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க திருமணம் ஆனவங்களா இல்லைன்னு எப்படி தெரியும், வெளியில இருக்கிறவங்களை எப்படி தெரியும்? சரி, நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கற்றுக்கணும் சிஸ்டர். இந்த ஆவிக்குரிய சபைகளில் சில தவறான கருத்துக்கள் போதிக்கிறாங்க. அதுல என்ன ஒண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை விட்டு நம்ம ஃபுல்லா தனியா பிரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா நீங்க உலகத்துல வாழ முடியும் இல்லைங்களா? நீங்க உலகத்தை விட்டே பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எப்படி நீங்க வாழ முடியும்? வாழவே முடியாது. அதைத்தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா உலக பிரகாரமான ஒரு சிந்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவர்களாக இருந்தா கையில ஒரு ரிங் போடுவாங்க. திருமணமானவங்கன்னா ரிங் போடுவாங்க, மனைவி பேர் இருந்தா கணவன் பேர்ல இருக்கும். முஸ்லிம்ஸ் நீங்க வந்து கருகாமணி மாலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாலை போடுவாங்க. அதான் பெண்களுடைய கழுத்துல பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்து பெண்கள் தலையில சிந்தூரத்தை வைப்பாங்க, இல்லைன்னா தாலிக்காக வச்சிருப்பாங்க. இது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியுதுக்கா. அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஃபேனே ஆஃப் பண்ணாங்க चाहिए तो अगर एक फैन डाल सकते हैं, कम कर सकते, फिर एक फैन थोड़ा आवाज कम करो. இதுல நீங்க ஒரு நல்ல காரியத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல வந்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆவது அதிகாரம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அது வந்து சமரியான்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தின் வழியாக இயேசு போவார். இயேசு போறப்ப வந்து இந்த சமரியர்களுக்கு அந்த காலத்துல யூதர்களுக்கு வந்து உடன்படிக்கை எதுவும் கிடையாது, உறவு கிடையாது. அவங்க யூதர்கள் வந்து எந்த ஒரு மனிதனுடைய வீட்டிலையும் போய் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. சாதாரண யூதர்கள் வீட்டுல யாராவது விளையாட்டு வந்தா கூட வெளியில வச்சு சாப்பாடு கொடுப்பாங்க. என்ன சொல்றது, வெளியில நிப்பாட்டாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. பிராமன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா? பிராமன் வீட்டுல நீங்க போனீங்கன்னா, இப்ப பரவாயில்ல, இப்ப ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. நேரம் முதல்ல பார்த்தீங்கன்னா பிராமணன் எங்க ஊர்ல வந்து அக்ராரம் சொல்லி இருக்கு, தெருவே இருந்துச்சு. அந்த பிராமன் வீட்டுல நீங்க போனீங்கன்னா, நீங்க எந்திரிச்சு போன பிறகு தண்ணி தெளிப்பாங்க, நீங்க உட்காந்து சுத்தம் பண்ற அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வந்து இதுல இருந்து வந்ததுதான், யூதர்களுடைய ட்ரெடிஷன்ல இருந்து வந்ததுதான். இயேசு என்ன பண்ணுறாரு, சமரியாவுக்கு போற வழியில வந்து சமரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ வந்து தண்ணி எடுக்கிறார். அந்த கதை நல்ல ஃபேமஸான கதை தெரியும். வந்து அங்க வந்து இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்றதுக்காக, நீங்க யூதன் தானே, நீங்க யூதன் எப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ் வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இயேசுக்கு அந்த ஸ்திரீ சொல்ற, நீங்க யூதன் தானே, யூதன் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி குடிக்க மாட்டாங்க, எங்களோட சம்மந்தம் கிடையாது, எப்படி நீங்க வந்து எங்க தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதான் இயேசு சொல்றாரு, நான் தான் நீ தேடிக்கிட்டு இருக்கலன்னா உண்மையான
வச்ச உடனே ஓடி போய் உள்ள இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான், நான் வந்து உண்மையான விஷயமாக ரட்சகரை பார்த்தேன் அப்படின்னு. ஊரே வந்து பார்த்துட்டு அவங்க எல்லாருமே வந்து ஆண்டவரை தெரிந்து கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் யார்கிட்டையும் என்ன சொல்ல, நான் யூதனா வந்திருக்கிறேன், யூதனுடைய ட்ரெஸ் தான் நீங்க போடணும் அப்படி சொல்ல. புரியுதுங்களா? மனதெல்லாம் மாற்றம் வரணும். ட்ரெஸ்ல மாற்றம் வரலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. மனசுல மாற்றம் வரலாம். நீங்க ட்ரெஸ்ல மாற்றம் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அவன் யார்கிட்ட சொல்லல, நான் யூதன் வந்திருக்கிறேன், என்னோட ட்ரெஸ் நீ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கேன், இப்போ நான் வந்து நீ ஆண்டவரை தெரிந்து கொண்ட அப்படின்னா ஆண்டவர் யூதனா இருக்கிற அப்படின்னால நீ வந்து யூதன் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெடிஷனை அவங்க உடைக்கிறவங்க இயேசு அதை உடைக்கணும். ஏன்னா அவங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு, இதே கிராமத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து இயேசு தெரிஞ்சு கொண்டாங்க. நாளைக்கு இயேசு வந்து எல்லாத்தையும் யூதர்களோட ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவன் ஊருக்குள்ள போனோன்னா மற்றவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. யூதா வந்திருக்கிறான் அப்படிமா, இவங்க ஊருக்காரங்களே இருந்தாலும் பல ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த நம்ம உலகத்துல இருக்கிறது மற்றும் உலகத்துல இருக்கிறவர்களுக்கு நம்மளுக்கு இப்போ என்னுடைய மனைவியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களை ஞானஸ்தானம் பண்ணுறப்போ எல்லா நகையும் அவுத்துட்டாங்க. அதில் கலந்து வச்சு தான் ஞானஸ்தானம் பண்ணுங்க. அந்த சமயம் அந்த டீச்சிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ஆஃபீஸுக்கு போனோன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன இது, என்ன மதம், நீங்கள் என்ன மதத்தில் இருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணி கையில் ஒரு மோதிரம் கிடையாது, கலந்து ஒரு தாலி கிடையாது, குங்குமம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு அரவணைப்பா இருக்கு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. அது உலக பிரகாரமா அவர்களோடு சேர்ந்து நம்ம எதுக்காக அவர்களோடு சேர்ந்து உலகத்தோடு சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து அந்த காரியங்களை செஞ்சுட்டு இருந்தா சொந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இயேசு சொல்ல முடியும். உலகத்தை எப்படி நீங்க விலகிருந்தீங்க, அவங்க நீங்க விலகி அவங்க வீட்டுக்கு போக மாட்டீங்க, தண்ணி சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்கன்னா அவங்களும் வந்து உங்களுடைய நல்ல உள்ள காரியத்துக்கு வரமாட்டாங்க. உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது, காரியம் நடக்குதுன்னா வரமாட்டாங்க. அதே மாதிரி நீங்க அங்கே போனால் அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இப்போ இருக்கணும். என்ன நம்முடைய எய்ம் என்ன, நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளணும். அதுதான் நம்முடைய, அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ரெண்டு காரியத்தை ஆண்டவர் மனிதனை அழைச்சிருக்காரு. ஒண்ணு வந்து பரலோகத்து நித்திய ஜீவன் அவனுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா அந்த நித்திய ஜீவனை பார்க்கிறப்போ நம்ம மட்டும் நித்திய ஜீவனை போறதில்லை, நம்ம மூலமா நம்ம சொந்தக்காரங்க, நம்ம தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணணும், ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இந்த ரெண்டு காரியத்துக்கு. அதனால ஆண்டவர் சொல்ற, உலகத்தோடு நீங்க பிரிஞ்சிருந்தீங்க, எனக்கு செய்யவே முடியாது வாழ்நாள். அப்ப ஆண்டவர் விடுதலை செஞ்சதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு. புரியுங்களா? அதனால இதுதான் வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய காரியம் தான். ஆனா என்ன பண்றாங்க, இந்த பெந்தெகோஸ்து சபைகள் இல்லைன்னா இந்த ட்ரெடிஷனல் சபைகள் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஆவிக்குரியது அப்படின்னு சொல்லி குழப்பிட்டாங்க. குழப்பம் பண்ணனால இப்ப பாருங்க, அந்த மாதிரி குழப்பம் இருக்கிறதுனாலே நிறைய பேருக்கு நம்ம சுவிசேஷமே சொல்ல முடியும். இப்ப பெந்தெகோஸ்து சர்ச்சுக்கு யாராவது வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்தவங்க என்ன பண்ணிடுவாங்க, வெள்ளையமா வரணும் அப்படின்வாங்க, இல்லைன்னா கொட்டை எடுக்கணும் அப்படிம்பாங்க, இல்லைன்னா தாலி இறக்கணும். அப்ப மற்றவங்க இந்து விசுவாசத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, போதாடா அப்படிம்பாங்க. பாத்தீங்களா? பயம் வந்துடுது. இன்னொரு விஷயம், அதனால அவனுக்கு என்ன நடக்குது அதான் நம்ம கவனிக்கணும். இப்போ அவன் சர்ச்சுக்கு வராம, அவன் சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளாம இருந்தா அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவன் நரகத்துக்கு போறான். எவ்வளவு பெரிய பாவம் நம்ம செய்யறோம். ஆண்டவருக்கு பாருங்க, மத்திய எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் இருக்குது. ஒரு மனிதன், அந்த வசனம் எடுத்து வந்து படிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம். ஒரு மனிதன் எல்லா உலகத்தையும் பெற்றுக்கொண்டாலும்
வேர்க்கத்தை கேட்கிறது, வேர்க்கத்தை கேட்கணும். Matthew 16:26. 16:26. ஆமாம். மத்தாய் 16:26. அந்த வசனத்தை படிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாத்தீங்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்ட ஒரு கேள்வி. அப்படி என்ன அர்த்தம்? நீங்க இந்த உலகம் முழுவதும் உலகத்துக்கு முழுவதும் நீங்க ராஜாவாகின்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு திறமை இருக்குது, என்ன சொல்றது, சேனைகள் இருக்கு, உங்க கூட நீங்க வெற்றி அடைஞ்சு இந்தியாவை வெற்றி அடைஞ்சிட்டீங்க, அடுத்து பாகிஸ்தான் பிடிச்சிட்டீங்க, உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களையும் பிடிச்சு நீங்க ஒரு பெரிய ஒரு சக்கரவர்த்தி ஆக்கீங்க. ஆனால் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளலன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கையில் என்ன நஷ்டம் தான். எங்க போவீங்க? நேரா நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ஜீவனைன்னு சொல்லி தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனை சோல் தான் இங்கிலீஷ்ல வருது. அப்படி என்ன அப்படின்னா நம்முடைய ஆவி, இந்த ஆவி தேவத்துக்கு வந்தது இல்லைங்களா? ஆத்மா வந்து தேவத்துக்கு வந்தது. அந்த ஆத்மா நஷ்டப்பட்டு போனா அப்படின்னா அது நரகத்துக்கு போனா நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால போல் வந்து சொல்லுகிறாரு, அவருடைய பத்திரிகைகள் வந்து சொல்ற கொரிந்தியர்ல சொல்றாரு, யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும் மாறுகிறேன். எப்படி? ஏன்? எப்படியாவது அவர்களை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. இப்ப நம்மளுக்கு வந்து ஆண்டவர் கொடுத்தது கூட முக்கியமான விஷயம் அப்படிங்கிற நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்ல, நாம் பெற்ற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களோடு நம்ம என்ன பண்ணணும்? மிங்கிலா தான் இருக்கணும். நம்மளுடைய விசுவாசம் வேற, நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் வேற, நம்ம ஜெபிக்கிறது வேற. நம்ம விக்கிரகங்களை திருப்பி போய் ஆராதனை பண்ண போறது இல்லை, எது செய்ய போறது இல்லை. நம்ம விசுவாசம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர்களோடு இருந்து ஏற்ற வேலையில் அவர்களுக்கு பாருங்க, எல்லாருமே போய் நீங்க போய் இயேசு பத்தி சொல்லி சொன்னீங்கன்னா சும்மா ரோட்ல போறவங்க சந்தோஷமா இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க அதை கூட எடுத்து படிங்க. அது ஆவியானவர் தான் நடத்துறாரு. நீங்க எப்படி அதை படிச்சு போயிடலாம், பார்க்கலாம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்கள் படி. யாத்திரா பழைய ஏற்பாடு. எக்ஸோடஸ் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படி. மோசே 2வது லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்தியில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். மோசேயோட கதையை சொல்றாங்க. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாது ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தார். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தார். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அணுகி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுது. அவள் அதன் மேல் இறக்கமுற்று அது எபிரேயர் பிள்ளையில் ஒன்றிருந்தாள். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தினருக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தார். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, இந்த பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக் கொண்டு போய் அதை வளர்த்தார். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டார். அங்க என்ன படிச்சீங்க? முக்கியமான மோசே பிறக்கிற நேரத்துல நம்ம போன தடவை பிரசங்கம் பண்ணிருக்கோம். மோசே பிறக்கிற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்ணிட்டா, அங்க இருக்க ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கான், இப்படி ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க.
அதனால மோசே பிறந்த உடனே மோசேனுடைய தாய் தகப்பன் மோசே யாருக்கும் தெரியாம ஒரு 3 மாசம் வரைக்கும் வீட்டுக்குள்ளே பதுக்கி வச்சிருந்தாங்க, தெரியாம இருந்துச்சு. ஆனா 3 மாசம் பிறகுல சத்தம் போட ஆரம்பிக்க, அழுக ஆரம்பிக்க, சத்தம் வெளியில ஜாஸ்தி வெளியில வந்துச்சுன்னா தெரிஞ்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா 3ஆவது மாசம் என்ன பண்ணாங்க, இந்த குழந்தைய எடுத்து ஒரு பேடையை பண்ணி அதுக்குள்ள வச்சு தண்ணியில வச்சு விட்டாங்க, எங்கேயோ போய் குழைச்சிக்கிட்டோம் அப்படின்னு பாருங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரவனுடைய குமாரத்தை வர்றான், ராஜாவுடைய குமாரத்தை இளவரசிக்கு வர்றான். இளவரசன் நதியில குளிக்க வர நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேடை இருக்குது, ஒரு வசனம் எழுதிருக்கு, அதான் படிங்க 4வது வசனம் படிங்க. பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வேலை, இதுதான் ஒரு சரியான சுவிசேஷம் மற்றவர்களுக்கு சொல்ற வேலை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சொன்னேன், சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னா யார்கிட்ட நீங்க ஏசுன்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப மோசேன்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கிறான். என்ன, இவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இளவரசிக்கு அப்பா சொல்லியிருக்காரு, ஆம்பளை பிள்ளைங்க கொண்டு ஓடுறது இல்லைங்களா? அப்ப பாருங்க, இப்ப நடக்கிறவங்க என்ன நடக்குன்னா, அந்த பிள்ளைய எடுத்துட்டாப்ல, அந்த இளவரசி பிள்ளைய எடுத்த உடனே அவளுக்கு தெரிஞ்சு, அவள் சொல்றா எப்ராஹிம் பிள்ளைன்னு சொல்றான், அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆம்பளை பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுவா, டக்குன்னு கையை விட்டா போதும், பிள்ளை தண்ணி அப்படியே செத்து போயிடும் இல்லைங்களா? ஆனா அவங்க அக்கா பார்த்துட்டே இருக்கிறான், அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இளவரசி எடுத்துறா கையில வச்சுட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு ஓடி வந்து சொல்றா, இந்த பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்த்ததுக்கு நான் யாராவது ஒருத்தவங்க கூட்டு வரட்டுமாமா அப்படின்னு கேட்கிறான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா இளவரசியோட மனசு அப்படியே இறங்குது, தேவன் கிரியை செய்யறான், புரியுதுங்களா? சோ அதனால என்னாச்சு, அந்த ஏற்ற வேலையில அந்த தமக்கு ஓடி வந்ததுனால அந்த குழந்தை பிழைச்சிருச்சு, புரியுதா? இதேதான் நம்மளுக்கு ஆண்டவர் சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஏற்ற வேலை நம்ம பார்த்துக்கிறது, யாருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, வேதனை இருக்குதா, அந்த நேரத்தில் நம்ம இயேசு பற்றி சொன்னா, இல்ல அவங்களை சர்ச்சு கூட்டு வந்தோம்னா, அவங்களுக்கு ஜெபம் பண்ணோம்னா அவங்க இயேசு தெரிஞ்சுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? பிரச்சனை இல்லாதவங்க போய் நீங்க சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டான். போப்பா நாங்களும் எங்க கடவுளுக்கான கும்பிட்டு எங்களுக்கு என்ன பிரச்சனை அடிக்கலாம். அது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய விஷயம், நம்மளுடைய இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மற்றவர்களுக்கு கவனித்து கொண்டு இருக்கணும். வரவங்க பேசுறவங்க சில பேர் சிரிச்சுட்டே வருவாங்க, மனசுக்கு துக்கமா இருக்கும். கொஞ்ச நேரம் அவங்கள உட்காந்து பேச ஆரம்பிச்சோம்னா அவங்களோட கதைகள் எல்லாம் வெளியில வரும். அப்பதான் நம்ம கரெக்டா கவனிக்கணும், ஓஹோ இவங்க வந்து பிரச்சனை இருக்கிறாங்க, சரி சரியான நேரம் இதுதான் சுவிசேஷம் சொல்றதுக்கு, இவங்க ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு நித்தியம் கொண்டு மாதிரி. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப முக்கியமான பரவாயில்ல நடக்கக்கூடிய ஒரு சத்தியம், ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கணும் பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் ஸ்டேஜ்ல இருந்து பயங்கரமா என்ன பண்றாங்க, பிரசங்கம் பண்றாங்க, விடுதலை பண்றாங்க, நோய்கள் எல்லாம் விடுதலை, பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா பரலோகத்துல கூட இவங்களுக்கு எல்லாம் பெரிய இது கிடைக்காது, புரியுதுங்களா? அவங்களுக்கு பெரிய சிங்காசனம் எல்லாம் கிடைக்க போறது இல்லை. பரலோகத்துல அதிகமா ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, எத்தனை பேரை நம்ம இயேசுகிட்ட கொண்டு வந்தோம், அதுக்குதான் பரலோகத்துல ஜீவ கிரீடம் கிடைக்கும், புரியுதுங்களா? நீங்க ஜெப வீரனா இருந்தாலும் ஜீவ கிரீடம் கிடைக்காது. ஜெப வீரன் உங்களுக்கு ஜெபம் அது தனிப்பட்ட உள்ள ஒரு அபிஷேகம் ஆண்டு கொடுத்திருந்தாரு, ஆத்மாக்களுக்காக வாரத்தோட ஜெபிக்கிறீங்க, ஓகே ரைட் கரெக்ட். ஆனா வாரத்தோட ஜெபிக்கிறீங்க, ஆனா யார்கிட்ட சுவிசேஷம் சொல்றது இல்லைன்னா அவன் எப்படி பிரிச்சுக்குவான் பாருங்க. நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில போன வாரம் கூட சொல்ல, அந்த எத்தியோப்பியான்னு சொல்லக்கூடிய ராஜ்யத்தினுடைய சேனாதிபதி வர்றாரு, அது தேர்ல போறாரு, ஏசியா தீர்க்கதரிசியோட புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு. ஆனா படிக்கிறப்ப ஒன்றும் புரியல. ஆவியானவர் பிலிப்புன்னு சொல்றவனை கூட்டு போய் அந்த புத்தகத்திலேயே இயேசுவை பற்றி எழுதியிருக்கக்கூடிய காரியங்களை புரிய வைக்கிறாங்க. நம்ம இப்ப பாருங்க, நான் உங்களை எதுக்கு கூட்டி உட்கார வச்சிருக்கேன், நீங்க சும்மா பைபிள் படிச்சா உங்களுக்கு புரியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அதை விளக்கி சொல்றேன், விளக்கி சொன்னா உங்களுக்கு புரியும். இல்லாம நீங்க வீட்டுல இருந்து ஃபுல் பைபிளை நீங்க ஒரு நாள் உங்களுக்கு படிச்சு முடிச்சுன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏதோ எழுதியிருக்காங்க, நல்ல கலகலையா எழுதியிருக்காங்க, சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தான் நம்பிங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மனிதனை வந்து இயேசுகிட்ட கொண்டு வருகிற பொழுதுதான் நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து பணம் ஏறும். அதான் பரலோகத்துடைய சிஸ்டம். அதனால தான் ஆண்டவர் வசனத்துல மத்தியில நம்ம படிச்சோம், ஒரு முழு உலகத்தையும் பெற்றாலும் அதுக்கு ராஜாவா மாறினாலும் தன்னுடைய ஆத்மாவை இழந்து போனார். சத்தியத்தை தெரிஞ்சு கொள்ளாம இயேசுதான் ரட்சகர், பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறவர் இயேசுதான் சொல்லி அவன் தெரிந்து கொள்ளாம இந்த உலகத்தை மறித்து போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணாலும் பரலோகம் போக மாட்டான். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம தெரிஞ்சு கொண்ட வேண்டிய காரியம். நான் உட்காந்து ஜெபம்
நார்த் இந்தியாவில பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், நல்ல மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நீங்க சர்ச்சு, கோயில் இதில் பார்த்தீங்கன்னா இடையில சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல செய்ய மாட்டாங்க. வெயில் நேரத்தில் இங்கே வந்தீங்களா என்ன சொல்றது, ரூஅப்ஸா உடைச்சு ஐஸ் போட்டு தண்ணி போட்டு பயங்கர வெயில் அடிக்கிறப்போ 5 காசு கூட யாருமே வாங்குறதில்ல. டபரவா நிரப்பி தண்ணி வச்சுட்டு போற வேறவனெல்லாம் நிப்பாட்டி, பஸ்ஸை நிப்பாட்டும், காரை நிப்பாட்டும், எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்கும். ஒரு நல்ல காரியம் இல்லையா? அவ்வளோ வெயில் நேரத்தில் அவ்வளோ தாகமா நம்ம வர்றப்போ ஒரு நல்ல குளிர்பானத்தை கிடைச்சா நல்ல காரியம் இல்லையா? நிச்சயமா நல்ல காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதான் நல்ல காரியத்தை பண்றதுலாம் வரவும் போக மாட்டாங்க. பரலோகத்துக்கு போறது நல்ல காரியம் பண்றது நல்ல காரியம் தான். ஆனா நீங்க பரலோகத்துக்குள்ள போனா பரலோகத்துக்குள்ள உள்ள நுழையணுமா இல்லையா? முதல்ல புரியுங்களா? பரலோகத்துக்குள்ள நம்ம நுழையணுமா இல்லையா? நுழைஞ்சதான் உள்ள போக முடியும். நுழையிறதுக்கு என்ன வேணும்? அதை பாருங்க. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் சாரி 3வது 2 இல்ல 3 வசனம் படிங்க. அப்படி 1வது வசனத்தை படிச்சுவாங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயர் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவன் பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது பிரவேசித்து பிறக்க கூடுமா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே சொல்கிறேன். இந்த 2 வருஷம் திரும்ப ஒரு படிங்க. 3வது வருஷத்தோட படிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 3 படிச்சீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். 5 படிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே. 1 பார்க்கவே முடியாது. மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்கவே முடியாது. பார்க்கறது என்ன? பாருங்க, நான் இங்க நிக்கிறேன், பின்னால் அந்த டோக் லைட்லாம் இருக்குது. இங்க இருந்து என்னால பார்க்க முடியும். ஜஸ்ட் ஆஹா பரலோக ராஜ்யம் அங்க இருக்குடா அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். எப்படி? புதிதாக தெரிவித்தான். எண்ணிக்கா மட்டும்தான் இல்லை. அதை இல்லைன்னா அங்கே எழுதிருக்கலாம்ல, இந்த மாதிரி நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் கொடுக்குற மாதிரி நிறைய தண்ணி கொடுத்தா. இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இந்த கேசரி பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறது, பிரெட் பக்கோடா கொடுப்பாங்க. எல்லாம் நிறைய சாப்பாடுலாம் வழியில் சாப்பாடு கொடுப்பாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கிடக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. எல்லாம் நல்ல காரியம் தானே, அவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணுறாங்களே. அதெல்லாம் செஞ்சால் பரலோகத்துக்கு போகலாம்னு சொல்லி பைபிள் எழுதுமே. போகிறது வழியே பரலோகத்துக்கு போகணும்னா முதல் விஷயம், பரலோகத்துக்கு பார்க்கணும்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்? மறுபடியும் பிறக்கணும். ஊரில் இருந்து ஓ இதுதான் பரலோகமா அப்படின்னு அந்த கேட்டே தெரியணும்னா மறுபடியும் பிறக்கணும். 2வது ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவியினாலும். அப்படிதான் எனக்கு 5வது சொல்ல படிங்க. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். சரிங்களா? அப்ப பார்க்கிறது ஒண்ணு, பிரவேசிக்கிறது ஒண்ணு. அதுக்கு 2 காரியம். புதுதாக பிறக்கணும் அப்படின்றது ஒரு காரியம், அப்பதான் பார்க்கவே முடியும். 2வது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை கேட்டு பரிசுத்த ஆவியினாலும் நிரம்பி வாழணும் அப்படின்னு அர்த்தம். இது 2 செஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கவே முடியும். வேற ஒரு வழியும் கிடையாது. ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. பரலோக ராஜ்யத்துக்கு போறது ஷார்ட்கட் கிடையாது. நீங்க சர்ச்சுக்கு வர்றதுன்னா இப்படி மெயின் ரோடு வழியா வரலாம், ஷார்ட்கட்டா நீங்க உள்ள ஓடி வரலாம். இல்ல 7ஆம் நம்பர் வழியா வந்து இப்படி வரலாம். இது நிறைய வழிகள் இருக்கு. ஆனா பரலோகத்துல அப்படி ஒரு வழி கிடையாது. ஒரே ஒரு வழிதான். அது என்ன? இயேசுவை கர்த்தராக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரட்சி. அதுக்கு பிறகு சொல்லியிருக்கிறபடி வெள்ளம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிட்டு வசனத்தை பற்றி. கண்ணீர் கிடையாது. அந்த வெள்ளம் அப்படின்னு என்ன அப்படின்னா வசனம். வசனத்தின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தின் மூலமாகவும் நிரப்பப்பட்டு ஆவியானவர்கள் நடத்தப்படக்கூடிய வாழ்க்கையை தான் அங்கே சொல்லுவாங்க.
அப்படி இருந்தா தான் பரலோகத்துக்கே போக முடியும். புரியுதுங்களா? இப்போ வந்து ஒருத்தர் நல்லா இருக்கிறான், நல்ல காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்றதுனால அவன் பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அது யார் செய்யணும்? அந்த பரலோக ராஜ்யத்தில் முதல்ல பிரவேசிச்சார். பாத்தீங்களா, பெரிய ஒரு குழி சகதிக்குள்ள ஒருத்தன் கிடக்கிறான். அவனை வெளியில யார் கொண்டு வர முடியும்? யார் வெளியில நிற்கிறான், சகதிக்குள்ள விழுகாம இருக்கிறான், அவன் தான் கை கொடுத்து வெளியில கொண்டு வரணும். இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளியே சகதிக்கு வெளியில நிற்கிற மாதிரி, ரட்சிக்கப்படாதவர் சகதிக்குள்ள இருக்கிற மாதிரி. அப்ப யார் அதை வெளியில கொண்டு வர முடியும்? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் வெளியே சகதிக்குள்ள இருக்கிறவன வெளியில கொண்டு வரணும். நம்ம தான் என்ன பண்ணணும்? சுவிசேஷம் அது சொல்லி அவன் நம்ம சொல்ற வேண்டிய நம்ம கடமை. சில பேர் ஏற்றுக்குவாங்க, சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் சுவிசேஷம் சொல்லணும். இயேசு தான் விடுதலை செய்ய முடியும். நோயில் இருக்கீங்களா, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, நான் ஜெபம் பண்றோம், நான் பாஸ்டர் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்றேன் உங்களுக்காக, ஆண்டவர் விடுதலை செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை செய்யறப்போ அந்த விடுதலை பெற்றுக் கொள்கிறப்போ அவன் யோசிப்பான், ஓஹோ இதுல ஒரு காரியம் நடக்குதோ, விடுதலை நடக்குதோ அப்படின்னு நம்ம அவனுக்கு விசுவாசம் வர. அப்ப அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சில் வர ஆரம்பிச்சு சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம், இயேசு ரட்சகராக ஏற்றுக்கொள்வான். பரலோக ராஜ்யத்துக்கு போறப்போ உங்க அக்கௌண்ட்ல பணம். அதான் சத்தியம். புரியுங்களா? நீங்க ஒரு 1000 பேர்த்த பெரிய பெரிய மீட்டிங்லாம் நடத்தி பெரிய ஸ்டேஜ்ல பெரிய இதா பண்ணி 10,000 பேர் 20,000 பேர் ஒரு பேர் வந்து இயேசுவே சொல்லி ஆராதனை பண்ணிட்டு போறாங்கனால அதெல்லாம் பரலோகத்துல ஒண்ணு கிடையாது. பரலோகத்துல உங்களுடைய பொக்கிஷம், உங்க ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டு நீங்க வந்து ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆத்துமாக்கள் விடுதலை தனிப்பட்ட முறையில் நீங்க அவங்களை செபிக்கணும், அவங்களை விசுவாசம். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்மளுக்கு பொக்கிஷம் இருக்கும். இல்லைன்னா நம்ம அங்க போய் பார்க்கணும், நம்ம வீடு கூற வீடு மாதிரி இருக்கும். மற்றவங்க ஆத்துமாக்கள் கொண்டு வந்த வீடு நம்ம மாடி வீடு மாதிரி. அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் என்னுடைய பிதாவின் இடத்துல அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, வீடு இல்லாட்ட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக வீடு தயார் பண்ண போறேன். இயேசு எப்படி வீடு தயார் பண்ணுவாரு? நம்ம இங்க வந்து மற்றவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துகிற பொழுது, அவர்கள் சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு செங்கல் இயேசுவை எடுத்து கொடுக்குற மாதிரி, ஒரு ஆளை இயேசுவை கொண்டு வரப்போ ஒரு செங்கல் இயேசுவை கொடுக்குற மாதிரி. அப்ப நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு செங்கல் ஆண்டு கொடுப்பார். அது மாதிரி எத்தனை ஆட்களை தேவ சமுதிரம் கொண்டு வருகிறோமோ அத்தனை செங்கல் ஆண்டவர் கடை கொடுத்த மாதிரி அத்தனை செங்கல் வச்சு கட்டணும் வீடு சரியா. இல்லாட்டா பாதி கட்டின வீடு, என்ன சொல்றது, அஸ்திவாரம் கட்டின வீடுகள்லாம் நிறைய இருக்கு. அது அப்படி நடக்கும் பாருங்க. அது பெரிய ஒரு ஆட்டம். அப்படிதான் ஒரு அந்த வசனத்துல எழுதப்படுது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்க கூட அதிகமா கலந்துக்கவே கூடாது, அவங்க கூட நீங்களாக கூடாது அப்படின்னா அவங்க எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அப்படின்னா சிஸ்டர் உண்மையில இன்னொரு விஷயம், அவங்க விஷயத்தை விடுங்க. அதனால பிசாசனுடைய ஐடியா என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு கிடைக்கூடாது. அதான் பிசாசு நம்ம மெயின் ஐடியா. அதுதான் நம்ம இல்லைங்க, நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறோம், நம்ம போய் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவீங்க. அதுக்கு மேல நீங்க ஒன்றுமே பண்ணாம இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போறீங்க உறுதி. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு போய் சொல்ல தெரியாது. நீ அதை ஏற்றுக்கொண்டாலும் நான் பரலோகத்துக்கு உங்களுக்கு சொல்லி வாக்கு கொடுத்தா நீங்க ஏற்றுக்கொண்டுட்டீங்க போறீங்க. ஆனா ஒரு ஆத்மாவை கூட நீங்க கொண்டு போக போனீங்கன்னா எங்க போயிருப்பீங்க? தெருவில் தான் இருந்தாங்க. வீடு கிடையாது. நம்மளுக்கு வீடு ஆண்டவர் கட்ட போறேன்னு சொன்னாங்க. அந்த கட்டுற வீடு எப்படி கட்டுவாரு? நாம் இந்த பூமியில எத்தனை பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டு வருகிறீர்களோ அதுக்கு ஏற்றபடிதான் உங்களை வீடு அங்க கட்டணும். சொல்ல புரியுதுங்களா? இப்ப எவ்வளவு பேருக்கு நம்ம ஜெபிக்கலாம். சில நம்ம டெய்லி ஜெபிக்கணும், ஆண்டவரே ஒரு 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 விசுவாசியாவது ஒருத்தரையாவது சுவிசேஷத்துல ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்லணும், அதுக்கு ஒரு கிருபையை தாரும். இப்ப நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க வீட்டுக்குள்ளேயே ஆண்டவர் கொண்டு வருவார். பிரச்சனையோட சிஸ்டர் வரலாம், ஒருவேளை போற வழியில சரி சரி உமா சிஸ்டர் வேடிக்கை இருக்குதா, சரி வீட்டுல வைப்பாங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு அவங்க நார்மலா உட்காந்து டீ குடிப்பீங்க, சாப்பிடுவீங்க, பேசிட்டே வர்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொன்னவங்கள பிரச்சனை இருக்கலாம், கடன் தொல்லைகள் இருக்கலாம், நோய் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே டக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். அப்ப நீங்க தைரியமா சொல்லலாம், அப்படி யாரும் சரி நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன் சிஸ்டர், நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? நாங்களும் கஷ்டத்துல இருந்தோம், நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க ஆரம்பிச்சோம், ஆண்டவர் படிக்க எங்களை ஆசிரியக்க ஆரம்பிச்சாங்க, நாங்கள் நிறைய விடுதலை பெற்றுக்கொண்டு வருவோம். நீங்க விசுவாசிங்கன்னா நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு வாங்க, பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு விடுதலை விஷயம் நடக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு விசுவாசம் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை தெரிந்து கொள்ள வாய்ப்பு இல்லை. அப்போ இங்க வந்து நீங்க என்கிட்ட ஜெபம் பண்ண வச்சாலும் எனக்கு அந்த இது கிடைக்காது, உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா யாரை கொண்டு வருகிறார்களோ அவர்கள்ட்ட பரலோகத்துல பொக்கிஷன் சேமிக்கணும். புரியுதா? அது நம்மளுக்கு அந்த பொக்கிஷன் கிடைக்காம இருக்கிறதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணாங்க, மற்றவங்க ஆளுக்கு செய்வாங்க. நீங்க மற்றவர்களோட எந்த ஒரு தொடர்பும் இல்லாம எப்படி நீங்க சுவிசேஷம் சொல்லுவீங்க?
பாருங்க, நீங்க கிறிஸ்தவங்கள் ஆயிட்டீங்க, ரைட்டு, ஒண்ணுமே செய்யறது இல்லை, தாலியெல்லாம் இருந்தாச்சு, நகையும் போனதெல்லாம் இப்படி வீட்டில் இருக்கிறீங்க. 2-3 பேர் அவங்க சொந்தம் தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ யாரும் வர்றாங்க, என்னடா இது கிறிஸ்தவ போயிட்டாங்க அப்படின்னு முதல்ல வரப்போ சரி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி உட்காரணும், பேசுவோம், டீ சாப்பிடுவாங்க. அப்புறம் போற வழியில போறப்போ கூட உங்க வீட்டுக்குள்ளேயே போறப்போ அந்த வீட்டுல போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கிறாங்க, ஒரு நகை நட்டுல ஒண்ணும் போடல, பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு மனசு நினைச்சிட்டு உங்க வீட்டுக்கு வர அவங்களுக்கு மனசுல கஷ்டம் இருக்கும். நீங்க ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா ஒரு ஜெபம் பண்ணா உங்களுக்கு விடுதலை நடக்கும். ஆனா அந்த விடுதலை நடக்க முடியாதபடி பிசாசு தடை பண்ணிடும். நம்மளுக்கு வந்து ஞானம் தேவை சிஸ்டர். முதல்ல விஷயம் நமக்கு ஞானம் தான் தேவை. நம்ம என்ன சரி ஆண்டவர் நம்ம வந்து அவனுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 2-3 நாளுக்கு முன்னால கூட அந்த இது எடுத்தேன், கலாத்தியர் 1:5 வசனம் எடுத்து படிச்சிங்களா? ஒரு தடவை படிங்க, எடுத்து படிச்சா நம்ம ஞாபகம் மறந்துட்டு போய் நினைக்கிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் படிங்க. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு முகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலை கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணுது? எல்லா கஷ்டங்களிலிருந்து எல்லா பிரச்சனைகளிலிருந்து தேவையில்லாத சிந்தனைகள், அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது, அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி இது எல்லாம் இருந்து விடுவிச்சு விடுதலை பண்ண பிறகும் நம்ம என்ன பண்ணிருக்கூடாது? தவறான உபதேசங்களை கேட்டு திரும்ப அதை போய் விட்டுக்கூடாது. யார்கிட்ட பேசக்கூடாது, அவங்களோட வீட்டுக்கு போகக்கூடாது, சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா தவறான உபதேசம். இப்ப நீங்க போகாம இருக்க என்ன ஆகும்? ஒருவேளை இந்த நம்ம பார்த்த கதையை மாதிரி, மோசேனுடைய கதையை மாதிரி, ஒருவேளை அவங்க ரொம்ப பிரச்சனைகள் இருக்குங்க, பை சான்ஸ் நீ ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆவியான ஒரு சில அந்த சிஸ்டம் போ அப்படின்னு ஞாபகம் மனசுல வந்து போறீங்க, ரொம்ப பிரச்சனை இருக்கு. ஒரு நாள் சொல்றது நடக்கிறது நடந்து நிறைய இடத்துல நடந்து கூட அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சரி கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, சாப்பிட்டு யாராவது பேசுறாங்க, மருந்து சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சூழ்நிலை வச்சுக்கிறேன். இப்பதான் நீங்க வீட்டுக்கு போறீங்க, வாங்க உட்கார நம்மளோட சொல்றதில்ல, அவங்க கஷ்டம் எதையும் சொல்றது, நீ அவங்க பேசுறீங்க, ஆவியானவங்களை அழைச்சிட்டு ஆவியானவர் தெரியும் இவங்க இறக்க போறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன தற்கொலை பண்ணிருக்கான்னு தெரியும். ஆவியானவர் உங்க மூலமா பேசுவாங்க, இயேசு கிறிஸ்துவுல விசுவாசம் அவர் பரிபூர்ணமாய் பேசுவாங்க, அவங்க மரணத்திலிருந்து விடுதலை வச்சுக்குவாங்க. சொல்றீங்களா? அப்ப என்ன ஆகுது? தற்கொலை பண்ணிக்கிட்ட என்ன ஆகும்? நடந்தது. நான் அதே ஆத்மாவை நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு பெரிய காரியம் இன்னொரு விஷயம் தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் தெரியுமா? அதான் ரொம்ப முக்கியமான உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் எது சொல்ல முடியுமா? ஒரு குருடனுடைய கண்ணு திறக்கிறதோ, சப்பானியை நடக்கிறதோ, மரித்தவர் உயிர்த்தெழுந்து நடக்கிறது ஒண்ணுமே கிடையாது. தெரியாது. உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாவி மனம் திரும்புவதுதான் உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம். அதுதான் மிகப்பெரிய அற்புதம். அதை விட ஒரு அற்புதம் வேற எதுவுமே கிடையாது. மரித்தோர்கள் சர்வசாதாரணம், பரமராஜ்யத்துல இதெல்லாம் சர்வசாதாரணம். ஒரு பாவி தன்னுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிற பொழுது வசனம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தில் தூதர்கள் வரைக்கும் சந்தோஷப்படுறாங்க. என்னோட 2 தங்கச்சியும் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவங்களும் பேசுறதுனால ரொம்ப பாசம் எடுத்தாங்க. தெரியவும் செஞ்சிருச்சு. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க, பைபிள் வசனங்கள் வாசித்து மனசுல என் தங்கச்சி 2ஆவது தங்கச்சி ரொம்ப சத்தம் போட்டு கத்தி ரொம்ப கோபம் இருக்குல்ல, இயேசு கிறிஸ்து அவங்க மனசுல ஏற்றுக்கிட்டது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனா அவங்க வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. முன்னாடி தான் இந்த மாதிரி அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே பிளேடு மாற்றி அவங்க வீட்டுக்கு ஹஸ்பண்டு பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பைபிள் இருக்கக்கூடாது, இவ்வளவு தூக்கி எரிஞ்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, அதை என்ன சொல்றீங்களா? சிஸ்டர் சொல்லுங்க, ஜெபம் பண்ண சொல்லுங்க. ஏன்னா அது ஒரு காரியம் என்னன்னா அது பிசாசித்த காரியம். ஏன் மனைவியை ரட்சிக்கப்பட்டாங்க, புரியுங்களா? இப்ப அடுத்து இந்த சத்தியத்தை தெரிஞ்சோம்னா கணவன் ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப பிசாசின் கையில இருக்கக்கூடிய 2 பேரும் போயிடுச்சு, அவன் கையை விட்டு போச்சு இல்லையா? நரகத்துக்கு இவங்க 2 பேர்த்தையும் கொண்டு வரதுக்கு அவன் பிடிச்சி வச்சிருந்தா, சத்தியத்தை தெரிஞ்சு கொண்டோம்னா தங்கச்சியை ரட்சிக்க வந்தோடனே அவங்க பரவாயில்ல போயிட்டாங்க. இப்ப கணவனும் போயிடும். அப்ப ஏன் கையில இருக்கிற ஒரு பொருளை யாராவது பிடிக்கிட்டு போன நான் விட்டுவேனா? நான் விட மாட்டேன். எப்படியாவது திருப்பி எடுத்து பிடிக்கதான் பார்ப்பேன். அதே தான் பிசாசு செய்யறான். அதனால என்ன பண்ணணும்? தங்கக்கிட்ட சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ண சொல்லுங்க. கணவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க முடியாது, ஜெபம் பண்ண சொல்லுங்க. சாண்டவரை தொடுவார். ஒரு வியாதி மூலமாக, ஒரு கடற்கொலை, ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வரவர் அவரால் வெளியில வர முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிடுவார்.
சொன்ன அந்த டீச்சிங் கூட இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். அவங்க சொல்றாங்க உலக பிரகாரமாக கூப்பிட்டு யாரு கூட பேசக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசு இப்ப நான் சொன்ன கதையிலே வரேன். யூதர்களுடைய கணக்கு என்ன? யூதர்களை தவிர வேற யாரும் வீட்டுக்கும் போகக்கூடாது, தண்ணி முடியக்கூடாது, வீட்டுக்குள்ள நுழையக்கூடாது, அப்படித்தானே? அது யூதர்களுடைய சட்டம், இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவாங்க. ஆனா இயேசு அந்த சட்டத்தை மீறி, இயேசு அப்படி இருந்ததுனால சமரியாவில் இருக்கிறவங்க எப்படி ஆண்டவரை தெரிஞ்சிருப்பாங்க? சட்டம் யார் செஞ்சது? யூதர்கள் செஞ்சது. ஆண்டவருக்கு சட்டம்லாம் கிடையாது. ஆண்டவருக்கு நீங்களும் பிள்ளைதான், நானும் பிள்ளைதான், ஒரு முஸ்லீமா இருக்கிறவங்க பிள்ளைதான், ஒரு இந்துவா இருக்கிறவங்க பிள்ளைதான். ஆண்டவர் நினைக்கிற எல்லாருமே பரவத்து வரணும் தான் நினைக்கிறாங்க, இல்லைங்களா? அவருக்கு யார் வச்சுக்கல. ஆனா யூதர்கள் சில சட்டத்தை செஞ்சு நம்ம தான் பெரிய ஜாதி, பிராமணன் நான் தான் பெரிய ஜாதி, மற்றவெல்லாம் தாழ்ந்த ஜாதி எப்படி சொல்லாதீங்க. இது எல்லாமே யூதர்களுக்கு இருந்து வந்த ஐடியாலஜி தான் உலகம் முழுவதும் பரவி வருது. அதை வச்சுட்டு இயேசு சரி அப்படி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா சமரியாவில் இயேசு போயிருந்திருக்க முடியாது, சமரியா பட்டணத்துக்குள்ள ஆண்டவரை அவர்கள் தெரிந்து கொண்டிருக்க முடியாது, இல்லைங்களா? அதுலேயே நம்ம ஒரு பெரிய ஒரு சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியும். தவறான ஒரு காலம். சங்கீதம் 1ல துன்மார்க்கருடைய ஆலோசனைலாம் அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான். இப்ப நம்ம கேட்கிறோம் இல்லைங்களா, இந்த தவறான உபதேசங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டும் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விடுதலைக்கு புறம்பாக கொண்டு வரக்கூடிய உபதேசம், அதை கேட்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களுடைய கூட போய் உட்கார்ந்து அதை வசனத்தில் சொல்லு, அவிசுவாசிகளோட நீங்க என்ன பண்ணக்கூடாது, சேரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வசனம் புதிய ஏற்பாடு இருக்கு. அவிசுவாசின்னா யாரு? துன்மார்க்கன்னா அவங்க கிடையாது. இப்ப நம்ம வந்து நம்ம அந்த பாவம் செஞ்சுட்டு இருக்கோம் போது திரும்ப அதுல இருந்து ரசிக்கப்பட்டு அது பாவம் உணர்ந்து நம்ம வந்தோம். உணர்ந்து வந்ததுக்கு நம்ம ஃப்ரெண்டே அதே மாதிரி பாவம் இதே மாதிரியே அவங்களும் பாவம் செய்யறாங்க. அப்ப அவங்க கூட கலந்து பேசக்கூடாது, அவங்க கூட நம்ம வந்து சேரக்கூடாது. நீங்க அவங்க கூட சேராம இருந்தீங்கன்னா அவர்கள் தவறு செய்யறாங்கன்னு எப்படி அவங்க விலை கொடுப்பீங்க? எப்படி கொடுக்க முடியும்? அப்ப பேசினாங்கன்னா அவங்களுக்கு அவர்கள் துன்மார்கள் இல்லை. வசனத்துக்கு அவர் சிஸ்டர் தெரியாம ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்க பாருங்க. உங்க பிள்ளை வீட்டுல தெரியாம ஒரு காரியத்துக்கு சக்தி, நல்ல ஒரு அகப்ப சக்தி ஒன்று இருந்துச்சு. கை போற வழியில கை தட்டிட்டாங்க, பார்க்கல, கீழே அவ்வளவு தொடங்கி போச்சு, நல்ல விலை உள்ளது. அவன் சொல்லாமா தெரியாம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? உலகத்துல இருக்கிற மனிதன் பாவம் செய்வது தெரியாம சொல்றான், அவனுக்கு பாவம் தெரியல, அதனால அவன் செஞ்சுட்டே போறான், அப்படியே செஞ்சுட்டே போறான், பாவமே அவனுக்கு தெரியாது. என்னைக்கு நீங்க அவனுக்கு பாவம் தான் விளக்கி பாருங்க, விக்கிரகத்தை ஆராதனை பண்ண வசனத்தை சொல்றது முதல் பாவமே விக்கிரக ஆராதனை தான் பாவம். உலகத்துல இருந்து யாருக்குமே தெரியுது. என்னைக்கு நீங்களும் அப்படிதான் இருந்தீங்க, நாங்களும் அப்படி இருந்தோம். ஆனா நீங்க விசுவாசத்துல வந்த பிறகு உங்களுக்கு தெரியுது அது பாவம். இனிமே நீங்க போய் விக்கிரகத்தை வழிபாடு பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய பாவமா சொல்ல புரியுதுங்களா? ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்க. ஆனா இன்னும் போங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க அதை செய்யறாங்க, அவங்களுக்கு இன்னும் தெரியல சத்திய தெய்வம் என்ன அப்படின்றது, விக்கிரகம் என்ன அப்படின்றது. அவங்க நினைச்சா அதே நம்ம இயேசுவை எப்படி கும்பிடுறோமோ அதே மாதிரி அவன் விக்கிரகத்தை கும்பிடுறான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட தேவனை தான், அவனுடைய கடவுளை தான், அதனால அவன் செய்யறான், தெரியாம செய்யறான். அவர்களை வந்து துன்மார்க்கர்கள் பாவின வசனம் சொல்லுவது. இங்க வந்து 1வது சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு தேவனை தெரிந்து கொண்ட பிறகும், பேருக்கு தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னாலும் உலக பிரகாரமே வாழ்க்கை இருக்கிறாங்க, புரியுங்களா? அவங்கள்ட்ட போய் நீங்க பேசுவீங்க, எல்லாருக்கும் அப்படிதான்ப்பா, நம்மளுக்கு அப்படிதான் வரும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? அவிசுவாசம், புறங்குறுதல், மற்றவர்களை ஏளனமா பேசக்கூடிய காரியங்கள். 3 காரியங்கள் சொல்றாங்க. துன்மார்க்கன் ஆலோசனை பிரகாரம் நடக்காமல், பாவியின் வழியில் இல்லாமல், பரிகாசிகள் இருக்கும் இருப்பிடத்தில் உட்காராமல் அப்படின்னு சொல்லி 3 காரியங்கள் சொல்றாங்க. 3 காரியங்களுமே தேவனை அறிந்து கொண்டவர்கள், தேவனை விட்டு விலகி போறவங்க நிறைய இருக்காங்க, சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? தவறான உபதேசங்களை சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களோட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய விசுவாசத்தை கலைச்சிருவாங்க, புரியுதுங்களா? மற்றபடி பாவின்னு சொல்லக்கூடிய அந்த பாவம், அதாவது மனிதன் பிறந்து பைபிள் ஸ்டடியில் வருது, அது உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல வரும். நீங்க பைபிள் ஸ்டடி மட்டும் தயவு மிஸ் பண்ணிடுறாங்க, தொடர்ந்து வாங்க, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அது இந்த பாவம் எப்படி வந்துச்சுன்ற விஷயத்துல வருது. அதாவது ஜென்ம பாவம்னு சொல்லுவாங்க, அதான் பாவம். அந்த பாவத்தை நாம் அறியாம செய்வோம். நீங்க பிறந்தீங்க, நான் பிறந்திருக்கிறோம், நம்ம முன்னோர்கள் என்ன செய்யறாங்களோ நம்ம அதை செஞ்சுட்டே போறோம். எதுக்காக செய்றீங்க? இப்ப நீங்க விசுவாசம் வர்றதுக்கு முன்னால நீ விக்கிரகங்களை வழிபட்டு இருந்தப்ப நாங்க வந்து கேட்கிறோம், நீங்க இதை செய்றீங்களே, ஏன் அப்படி நம்ம என்ன சொல்றோம்,
சாமி கும்பிட போறீங்க? எங்க அப்பா அம்மா பாட்டை கொண்டெல்லாம் செஞ்சாங்கப்பா அப்படிதான் சொல்லுவோம். சரி, அவங்க எதுக்காக செஞ்சாங்க தெரியல. அவங்க போய் கேளுங்க, எங்க அப்பா அம்மா தான் செஞ்சாங்க. பாத்தீங்களா, எதுக்கு செய்யறாங்க அப்படின்னு தெரியாம செய்யும். அந்த பாவத்தை தேவன் மன்னிப்பான். அதனாலதான் அவங்களே மன்னிச்சு பாருங்க. நம்ம பாவியா இருந்தோம், லட்சங்களை ஆண்டவரே நான் நீதான் கடவுள், நீதான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவர் மன்னித்து நம்ம இருதயத்திலே வாசம் பண்ணாங்க. சரி, எப்படிலாம் அவங்களுக்கு தெரியாம மனுஷன். ஆனா வசனத்திலே சொல்லக்கூடிய எபிரேயர் நிறுவனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சத்தியத்தை எல்லாம் தெரிஞ்சு கொண்ட பிறகு இந்த சத்தியத்தை புறம்பாக சொல்லி மற்றவர்களை நரகத்துக்குள்ள போக விடுகிறவர்களுக்கு பெரிய அக்கினித்திருப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்களுக்கு பெரிய அக்கினித்திருப்பு ஆண்டவர் வச்சிருக்காங்க. சத்தியத்தை சத்தியமா சொல்லாதபடி என்ன சொல்றது? ഇതിലൊരു നല്ല ഉദാഹരണമുണ്ട്. അറിയാതെ ചെയ്യുന്നത് കർത്താവ് യേശുക്രിസ്തു തന്നെ പറയുന്നില്ല. യേശുക്രിസ്തു ദൈവമാണെന്ന് അറിയാതെ യേശുവിനെ അടിച്ച് കൊന്നു. അപ്പൊ യേശു കർത്താവിന്റെ ദൈവത്തോട് പറയുന്നില്ല, പിതാവിനോട് ഇവര് ചെയ്യുന്നത് അറിയാത്തതുകൊണ്ട് ഇവരോട് ക്ഷമിക്കണം എന്ന് പറയുന്നത് കൊണ്ട്. அது கூட கரெக்டா. இப்ப நீங்க பிக்சர் பார்த்தோம், பிக்சர்ல பாத்தீங்களா, ஆண்டவரை கொலை பண்றாங்க, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. பெரிய பாவம். தேவனை தான், உண்மையான கடவுளை தான் அவங்க இதை செய்யறாங்க. ஆனா உண்மையான கடவுள்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாம சொன்ன ஆண்டவர் என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இவர்கள் செய்யறது என்ன அறியாமல் இவரோடு மன்னியும். பாத்தீங்களா, அப்ப தெரியாம செய்யக்கூடிய பாவத்தை தேவன் மன்னிப்பான். அது எவ்வளவு பெரிய பாவமா சொல்றது. கொலை பண்ணி ஒருத்தனை அவ்வளவு இது பண்ணா கூட அவன் நாளைக்கு ஆண்டவரே நான் உன்னை தெரியாம இருந்த காலத்துல ஏதோ செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஆண்டவர் நிச்சயம் மன்னிப்பார். அவனு பரவாயில்ல. அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பகவத் ராஜ்யத்துக்குள்ள திருடர்கள் வருவாங்க, வேசிகள் வருவாங்க, எல்லாம் வருவாங்க பரவாயில்ல. ஏன்னா அவன் தெரியாதவங்க பாவத்தை பண்ணிட்டான். நாளைக்கு இது பாவம்னு தெரிஞ்சோன்னு அவனுக்கு மனசுல பயம் இருந்துச்சு. இனிமே அதை செய்ய மாட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான், அவன் பாவத்துக்கு விலகிட்டான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மனப்பூர்வமா பாவம் பண்றது, பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமா பேசுறது. பாருங்க, நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் கடைசியில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு, அதை எடுத்து கொடுக்கிறது. அந்த வசனம் கூட படிங்க. இந்த வசனத்தோடு சேர்க்கிறவர் இணைக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் கடைசி அதிகாரம் 22 அதிகாரம் 19 வசனம் படிச்சு. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 19 வசனம். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாவது எடுத்து போட்டாலும் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதும் அவருடைய பங்கை தேவனிடத்தில் போடுவாங்க. அப்படி என்ன அர்த்தம்? பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதை கரெக்டா சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு புறம்பா சொல்லிக் கொடுத்தாலும் அதோட அதிகமா சேர்த்தாலும். அப்படி 2 வருஷம் எழுதியிருக்காங்க. ஒண்ணு சேர்க்கவும் கூடாது, தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி அப்படின்னு சொல்லி சேர்த்துறவும் கூடாது, கரெக்டா இருக்கிற வசனத்தை கட் பண்ணி நமக்கு சாதகமா பேசுறோம். இது 2 பேசணும்னு சொல்லுவோம். அவர்களுக்கு அதுக்கு ஊழியக்காரங்க தான். ஏன்னா அவங்க தவறா சொல்றாங்க இல்லைங்களா, நீ விசுவாசத்துக்குள்ள இருந்தா அவிசுவாசத்துக்குள்ள அவர்களை கொண்டு போக அப்படின்னா, ஆண்டவா இயேசு தன் உயிரை கொடுத்தவங்க அவர் வீட்டு இருக்காரு, நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு வராதபடி உங்களை தடை பண்றாங்க அப்படின்னா ஆண்டவர் பிடிக்குமா? கோபம் இருக்கும். அப்ப அந்த நீதியின் சிங்காசனத்தில் ஆண்டவர் வருகிற பொழுது சொல்வார், இவ்வளவு ஜனங்களை பரலோகத்துக்கு வர்றதுக்கு தடையா நீங்க இருக்கிற ரொம்ப முக்கியமான வசனத்தில் எதுவும் சேர்க்கவும் கூடாது, கரெக்டா சொல்லி கொடுக்கணும். எப்படி இன்னொரு விஷயம் இருக்கு, நம்மளுக்கு விசுவாசம் வரணும். பைபிள் படிக்கிறப்போ, பைபிள் பிரசங்கம் கேட்கிறப்போ, டிவியை பார்க்கிறப்போ விசுவாசம் வரக்கூடிய வார்த்தைகள் வருதா, அது தேவன் சொல்லுது. அதே நேரத்தில் அவிசுவாசம் வரக்கூடிய வார்த்தைகள், கன்ஃபியூஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகள், தவறான உபதேசங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய ஆத்மாவுக்கு செய்யல, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, அவரு ஆண்டவருடைய ஆத்மாவுக்குள்ள செய்யல. அவர் என்ன பண்றாரு, ஜனங்களை வழி தவற வருகிறார், தவறான
சரி, ஓகே, சீக்கிரம் போகலாம். ஒரே ஒரு காரியம் பாருங்க. நம்ம என்ன சொன்னோம்னா அது படிச்சோம், 2 காரியங்களை பற்றி படிச்சோம் பாருங்க. ஒன்னு தேவனுக்கு மனிதனுக்கு இடையிலான உடன்படிக்கை. உடன்படிக்கை தான் இதுல ஒரு சைன் யாரை பண்றது. நீங்க வாயால சொன்னீங்க, நீங்க சொன்ன ஆண்டவர் அக்செப்ட் பண்றார். ஆண்டவரை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரே, நான் பாவின்னு புரிஞ்சுக்கிறேன், உடைய ரத்தத்தால் என்ன சுத்தியும் நீதான் நிறைய கர்த்தாதி ரத்தம் சொல்லி நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன்னு வாயில சொன்ன உடனே அந்த ஒரு வார்த்தை தான். அதுக்கு யாரும் சாட்சி இருக்கா? ஒரு சாட்சி கிடையாது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, ஆமா, சாட்சி கிடையாது. ஒருவேளை பாஸ் பண்ணி கேட்டு பாஸ்போர்ட் ஒருவேளை நீங்க உயிரோட இல்லாம இருக்க சாட்சி கிடையாது. ஆனா அந்த வார்த்தை ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவர் அக்செப்ட் பண்றார். அவர் நீங்க பொய் சொல்லி இருந்தா பொய் நீங்க மனசுல வேணும்னே ஆண்டவர் விரும்பாம கூட அந்த வார்த்தை சொன்னாலும் ஆண்டவர் அந்த வார்த்தை விசுவாசமே இருக்காரு. ஏன்னா உங்க வாயில் வார்த்தை வந்ததுனால இந்த வார்த்தை மேல ஆண்டவர் பண்ண மாட்டார். ஆண்டவர் மேல விசுவாசம் பண்றார். ஓகே, அது தேவனுக்கு. அடுத்து கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு. ஓகே, இப்போ தேவனுக்கும் மனிதனுக்கு இடையிலான உடன்படிக்கை உறவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிறைய காரியங்கள் அது கற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. ஒரே ஒரு காரியம், தேவனுக்கும் மனிதனுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு என்ன அப்படின்னு அப்பா பிள்ளை உறவு. அதான் மெயினான காரியம். அவர் நம்ம அப்பா, நம்ம அவருடைய பிள்ளை. அப்ப அப்பா வீட்டுக்குள்ள அப்பாவுடைய சமூகத்துல எப்ப வேணாலும் ஒரு பிள்ளைங்க என்ன பண்ண முடியும், போக முடியும். அதனாலதான் நீங்க ஜெபிக்க பண்ண முடியல அப்படின்லாம் நான் சொன்ன, நீங்க எப்ப வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க கையில இருந்து ஜெபம் பண்ணுங்க, பிரயாணம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கடையில உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம் 2 வார்த்தை 3 வார்த்தை அது எல்லாமே ஜெபம் ஆனது. அடுத்தது கணவன் மனைவியோட இருக்கக்கூடிய அதை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், கணவன் மனைவி நேசிக்க வேண்டும், மனைவி கணவனை நேசிக்க வேண்டும். அதேதான் ஆண்டவருக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய என்ன, இல்ல மகனுக்கும் பிள்ளைக்கு அப்பாவுக்கும் பிள்ளை இருக்கக்கூடிய என்ன, 2 பேரும் என்ன பண்ணணும், நேசிக்கணும். நேசம் தான் இந்த மெயினான ஒரு காரியம். ஒன்று மற்றொன்றுக்கு நிழலாக இருக்கும். நிழலான திருமண உடன்படிக்கை உறவு என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான ஆத்மீய திருமணத்தை காட்டுகிறது. புரியுங்களா? இப்போ கல்யாணம் நடக்குது. இன்னொரு விஷயம், பூமியில இருக்கிறது எல்லாமே நிழல் சுற்று. நிழல் அதனுடைய ஒரிஜினல் எல்லாம் இங்க இருக்கு. எல்லாமே பரலோகத்துல ஒரிஜினலா இருக்கு. அதோட டூப்ளிகேட் தான் பூமியில இருக்குது எல்லாமே. ஆலயம் தேவனுடைய கூடாரத்தை கட்ட முடியாம மோசைக்கு ஆண்டவர் இது கொடுத்தார். எபிரேயர் நிருபத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா மோசே சீனாய் மலை மேல போய் உட்கார்ந்த உடனே பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை அப்படியே காட்டி கொடுத்தார். எப்படி இருக்கு அதன்படி நீ பூமியில ஆலயத்தை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியில என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே பரலோகத்தில் அதோட ஒரிஜினல் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாமே டூப்ளிகேட். புரியுதா? இப்ப இங்க இருக்கிற திருமணம் டூப்ளிகேட் திருமணம் தான். கணவன் மனைவி திருமணம் பண்ணாங்க. அது என்ன காட்டுது? அதன் மூலம் ஒரு சுவிசேஷம் சொல்லுது. புருஷனை ஆண்டவராகவும் மனைவியை தேவனுடைய சபையாகவும் காட்டும். இங்க பூமியில ஒரு புருஷனும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக சந்தோஷமாக இருப்பதை போல ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய சபையாக சேர்ந்து ஒரு நாளில் என்ன பண்ணுறோம், 1000 வருடங்கள் சந்தோஷமாக அதை காட்டுறது தான் இங்க திருமணம். அதை காட்டுறது தான் அவங்க குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இல்லைன்னா குடும்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாரும் தான் இங்க சொல்றாங்க. கூடி வரும் பொழுது உண்டாகிற இன்பம் தான் குடும்பம். ஆண்டவரோடு சேர்ந்து நமக்கு இருக்கிறப்போ இன்பம் உண்டாகுதா இல்லையா? அதே மாதிரி கணவன் மனைவி பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறோம், விழாவில் சந்தோஷமா இருக்கிறோம், இன்பம். இது ஒரு நிழல். அதுதான் உண்மையான. இப்ப இங்க நம்ம கணவன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறோம், நல்ல பிள்ளைகள் படிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறோம். இது எத்தனை வருஷம் இருக்கணும்? 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் அப்பா அம்மா அவரோட இருக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷம் முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவரோடு இருக்கக்கூடிய சந்தோஷம் எல்லை இல்லாத சந்தோஷம். அதுக்கு லிமிட் கிடையாது. 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கிடையாது. அதுதான் நித்திய ஜீவன் சொல்ல வார்த்தை. அந்த வார்த்தையிலே இருக்கு நித்திய ஜீவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no end. அதுக்கு முடிவு கிடையாது, எல்லையே இல்லாத இன்பம். அப்படியே அந்த பரலோக இன்பத்திலேயே தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வாழ்வாங்க. அந்த இன்பத்தை அப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போது ஒவ்வொரு திருமணம் பூமியில் நடக்கிற ஒவ்வொரு திருமணமும் அதை சொல்லிக்கிட்டே வரும். நீங்க கிறிஸ்தவ திருமணங்களை போனீங்கன்னா அவங்க படிச்சு காட்டுவாங்க. இப்ப கணவன் மனைவிங்க உட்கார்ந்து இதே மாதிரி ஒரு நாளைக்கு நம்முடைய மனவாளனாக இயேசு போறாரு, வானத்தில் தோன்ற போறார், சபையா
ஆவியானவரை நமக்கு வாசம் பண்ணிருக்காரு. இயேசு எப்படிப்பட்டவர் அவரோட முகம் எல்லாம் தெரியாது. ஆனா என்னைக்கு அந்த எக்கால சத்தம் வருதோ, அந்த எக்கால சத்தம் தொடிக்கிற பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாமே மறுரூபம், சரீரத்துக்கு மாற்றம். அதை நம்ம எப்படிப்பட்ட சரீரமா இருந்துச்சுன்றதெல்லாம் அடுத்த கிளாஸுகள் எல்லாம் வர அடுத்தது அதான் பாயிண்ட். உலகத்து மனிதனுக்கு 3 விதமான காரியங்கள் இருக்கு, சரீரம், ஆவி, ஆத்மா. அது எப்படி உருவாச்சு, ஆண்டு எப்படி அதை படைச்சார்கள் அடுத்த கிளாஸில் வர படிக்கும். அந்த 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 எப்படி ஆண்டு நம்மை படைச்சாரோ, ஆதாமை எப்படி படைச்சாரோ, ஏவாளை எப்படி படைச்சாரோ அதே சரீரமாக நம்ம எப்ப மாறுவோம்? எக்காலம் ஒரே நொடிப்படும் முழு சரீரம் மாறிடும். இவன் விஞ்ஞானிகள் கூட என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த முதுகுக்கு பின்னால ரெக்கை வளரக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் மறைச்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை நம்ம ஏன்னா ஆகாயத்தில் போனோம்னா பறந்து தானே போனோம், ஒருவேளை நடக்குமா இல்லையா? ஆனா விஞ்ஞானிகள் சொன்ன கருத்துப்படி பார்த்தீங்கன்னா எக்காலம் நொடிக்கிறப்ப டக்குன்னு நம்மளுக்கு ரெக்கை வர சான்ஸ் இருக்கு. அந்த ரெக்கை அடிச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பறந்தா இருப்போம். ஆண்டவர் சொன்னார். ஆமென். அன்பிலுள்ள பரலோக பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆண்டவரே, வசனங்களுக்காக நன்றி. நிறைய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சுவிசேஷம் சொல்வது எங்களுக்கு முதல் கடமையாக இருக்கிற ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நேர் சுவிசேஷம் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் எங்களை பலப்படுத்துவீராக, சூழ்நிலையை தருவீராக, நேர மக்களை எங்கள் முன்னால் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் எப்படி மோசையை தண்ணீருக்குள்ள போடுவதற்காக அந்த இளவரசி எடுத்தாலும் அந்த நேரத்தில் அவருடைய தமக்கை பார்த்துக்கொண்டே இருந்தார். குழந்தைக்கு என்ன நடக்குது பார்த்துக்கொண்டு ஏற்ற வேளையில போய் அவளுக்கு ஒரு தாயாலை, ஆண்டவரை அந்த குழந்தைக்கு ஒரு தாயாலை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிரச்சனையில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, துக்கத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரே ஒருவேளை தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணலாம், இல்லாமல் ஊரை விட்டு ஓடி போனதுக்கும் ஆண்டவரே விதவிதமான காரியங்கள் செய்வதற்கு அவர் மனதில் நிறுத்திட்டு இருக்கலாம். எங்களுக்கு தெரியாது. ஏற்ற வேளையில அவர்களை எங்களுக்கு முன்னால் கொண்டு முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் அவர்கள் ஜெபிக்கிற பொழுது சுவிசேஷம் சொல்கிற பொழுது ஆத்மா விடுவிக்கப்படும், ரட்சிப்புள்ள வரணும். நித்திய ஜீவனை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் நாங்கள் வருகிறது எங்களுடைய பொக்கிஷங்கள் அதிகமாக மாற வேண்டும். ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக ஆசிரியர் ஜெபிக்கிறோம். வந்து நன்றி செலுத்துகிறோம். அவரோடு பேசுகிறே அவருடைய சந்தேகங்களை எல்லாம் மாற்ற முடியாது நன்றியோட துதிக்கிறோம். விசுவாசத்தை ஜெபிக்கிறோம். தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியாது. குடும்பத்தை ஆசிரியர் கடந்த விடுதலை செய்யும், சரீரத்தில் எல்லா விலைகளையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அற்புதத்தை செய்யலாம். தேவன் பெரிய காரியங்களை செய்யக்கூடிய நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய நாமத்தை